கடைக்கு போறாரு. போன உடனே அப்படியே பார்க்குறாரு. எதுக்காக மாமா கடைக்கு எகுத்த மாதிரி இப்படி கடைய திறந்து வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. இந்த கடை எனக்கு வேண்டாம். நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. டேய் அறிவு கெட்டவனே! இந்த மாதிரி 10 கடை நடுவுல இருக்கு. தள்ளி தாண்டா இருக்கு. என்னடா பிரச்சனை உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுங்க அப்படியே திட்டுறாங்க. இங்க பாருங்க நீங்க திட்டினா கூட பரவாயில்ல. கண்டிப்பா எனக்கு இந்த கடை வேண்டாம். நான் நடத்த மாட்டேன். மாமாக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பழனி அப்படியே கத்துறாரு. இங்க பாருடா கொஞ்சம் தள்ளி தாண்டா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. எல்லாமே அந்த கடை எல்லாமே ஓப்பன் பண்றாங்க. அடுத்து எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருக்காங்க. கடைலாம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இப்பதான் பழனி நீ ஒரு நல்ல வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாம கிஃப்ட் எல்லாருமே வரவங்க எல்லாருமே குடுக்குறாங்க. டேய் வாங்குடா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சுகன்யாவும் பழனி 2 பேருமே சேர்ந்து கிஃப்ட் எல்லாமே வாங்குறாங்க. வாங்கும்போது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. பாண்டியன் கடைக்கு வராரு. கூட சரவணனும் வராரு. வரும்போது அப்படியே பாக்குறாங்க. என்ன இது கடை யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டியன் எட்டி பாக்குறாரு. பார்த்தா அங்க பழனி இருக்காரு. பார்த்தோன்னே அப்படியே கோவமா வருது. என்ன இது மாமா இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சரவணன் அப்படியே கோவப்படுறாரு. சரி வாடா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. போன உடனே கோமதி கேட்கறாங்க. இப்பதான் கடைக்கு போனீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சொம்பு போட்டு அப்படியே உடைக்கிறாரு. உடைச்சிட்டு என்னங்க ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு கோமதி கேட்கறாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அவன் தம்பி இருக்கான்ல ஆமா என்ன பண்ணான் அப்படின்னு கேட்கறாங்க. அவன் என் கடைக்கு எகுத்தா மாதிரியே கடை வச்சிருக்கான். என்கிட்டயே இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு என் எதிர்க்கவே அவன் கடை வச்சிருக்கான் அப்படின்னு பாண்டியன் அப்படியே கத்துறாரு. கோவப்படுறாரு. ஐயோ அவன் அப்படியே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பழனி வராரு. வந்த உடனே டேய் ஏன்டா அப்படி பண்ண? எதுக்குடா அப்படி பண்ண? மாமா கூடவே இருந்துட்டு எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இப்போ ஆப்போசிட்ல கடை வச்சிருக்க அப்படின்னு கோமதி கேட்கறாங்க. அக்கா நான் சொல்றதை கேளுக்கா நடந்த எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு பழனி சொல்றாரு. பேசாதடா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே கத்துறாரு. தயவு செய்து மாமாவை ஒரு நிமிஷம் பேச அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. ராஜி எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அக்கா எனக்கு தெரியாதுக்கா இங்கே தான் கடை வச்சிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நான் போன உடனே தான் எனக்கு தெரியும் அப்படின்னு பழனி சொல்றாரு. அது எப்படிடா தெரியாம இருக்கும்? இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க தெரியலன்னு சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. உண்மையாவே எனக்கு தெரியாதுக்கா. ஏன்னா நம்புக்கா நான் வேணும்னு இப்படிலாம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே கோமதி சொல்றாங்க. டேய் உன்னை பெத்த புள்ள மாதிரி தான்டா கூட இருந்து வளர்த்தேன். நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்ட. இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே அப்படியே எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்க மாமா மேல எந்த தப்புமே இருக்காது அப்படின்னு கதிர் சொல்றாரு. ஆமா என் மேல எந்த தப்புமே இல்லை. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சரி விடு கடை ஆரம்பிச்சிட்டல போய் உன் வேலையை பாரு. இனிமே என்கிட்ட வராது இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்றாங்க. அங்க அந்த பழனி அப்படியே வருத்தத்தோட போறாரு. எனக்கு இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு கோமதி கேட்கறாங்க. இங்க பாரு அவன் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. மாமா தெரிஞ்சு பண்ண வாய்ப்பே இல்லை. மாமா அப்படி பண்றவரே கிடையாது. எனக்கு மாமா பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு கதிர் சொல்றாரு. ஆமா எப்ப பார்த்தாலும் மாமாக்கு நீ சப்போர்ட் பண்ணு. அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான். இப்ப என் வியாபாரம் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்கப்பா அவரு கடை இருந்தா அவர் நடத்தட்டும். உங்க கடையை நீங்க நடத்துங்க. எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்றாரு. பேசாதீங்க யாருமே பேசாதீங்க எனக்கு கோவமா வருது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து அப்படியே போறாரு. என்னடா இது ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஐயோ கடவுளே இவன் இந்த வீட்டில் தான்டா இருந்தான் எதுக்காகடா இப்படி பண்ணா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அம்மா மறுபடியும் சொல்கிறேன் மாமா வேணும்னு பண்ணலை. அங்கே இருக்கவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்கள் அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்களே அவங்க தான் பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இருக்கும்டா இருக்கும். அவங்க 2 பேருக்கு இவர் மேலே பயங்கர கடுப்பு தான். அதனால தான் ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இவரோட பொழப்பே இப்படி கெடுத்துட்டாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. இங்கே பாருங்க அத்தை நீங்கள் அழாதீங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்ன ராஜி இது இதுக்கும் மேலே இவர் எவ்வளோ கோவப்படுவார் பாவம் இல்லை டெய்லியும் வருத்தப்படுத்துன்னு தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. சரி நான் போய் நேரில் ஒரு வார்த்தை கேட்டு வரேன். நான் போய் அம்மாவை கேட்குறேன் அப்படின்னு கோமதி போகிறாங்க. ஐயோ அதெல்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி தான் உங்கள் கடை திறந்துருக்காங்க. போய் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு கதிர் ராஜி 2 பேருமே சேர்ந்து கோமதி சமாதானப்படுத்துகிறாங்க. என்னதான் இருந்தாலும் மனசே ஆறடா இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு.